சரி அந்த பக்கம் போய் பிடி. தூக்கு. சரி போ. என்ன மாமா சொல்றீங்க? நானும் உங்க கூட வரேன். இங்க கொண்டாந்து வச்சாச்சுல, இதுக்கு மேல நான் பாத்துக்கிறேன். எப்படி மாமா நீங்க மட்டும் தனியா பாத்துப்பீங்க? நான் உங்க கூட வந்து உங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கும்ல. நீங்க முதல்ல யாராவது வராங்களா என்னன்னு பாருங்க. போங்க. கையை கொடுமா. அம்மா கொஞ்சம் பொறுத்துக்கங்க. முடிஞ்சிடுச்சு முடிஞ்சிடுச்சு. கொஞ்சம் தேய்ச்சி விடுங்க. நீங்க எந்திரிக்க கூடாதுமா, நீங்க படுத்துக்கங்க. சரி டாக்டர், அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? உடனே சொல்ல முடியாது. இப்பதானே இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். இன்னும் 1/2 hour ஆகட்டும். அதுக்குள்ள அவங்களுக்கு மயக்கமோ மூச்சு திணறலோ ஏதாவது இருந்தா மட்டும்தான் ஃபர்தரா ட்ரீட்மெண்ட் பண்ணணும். அப்படி எதுவும் இல்லைன்னா நீங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போலாம். நீங்க கொஞ்சம் வெளியில வெயிட் பண்ணுங்க, நான் கூப்பிடுறேன். சரி. ஏமா செல்லம்மா, டாக்டர் என்னம்மா சொன்னாங்க? 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணுமா? பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லையா? ஒன்னும் இல்லப்பா.
என்ன வேணும் உனக்கு? ஆ? எங்கடா உன் அப்பா? பசிக்குதா? ஐயோ சரி வா. தூங்கும் போதே ஒழுங்கா பால் குடிச்சிட்டு தூங்க வேண்டியதானே? உயிரை வாங்குறோம். அக்கா என்னாச்சுக்கா? ஏதாவது வேணுமா அக்கா? என்னக்கா? ஏய், தூங்கும் போது கதவு தாப்பால் போட்டு தானே தூங்குன? ஆமாக்கா. அப்புறம் எப்படி திறந்திருக்க? தெரியலக்கா. அண்ணன் ஏதாவது சொல்லிட்டு போனாரா? இல்லையே, ஒன்னும் சொல்லலையாக்கா. அண்ணா இல்லையாக்கா? சரி, நீ குழந்தைக்கு பால் காய்ச்சி கொடு. சரிக்கா. என்னங்க? 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 யார் மாமா போன்ல? வேற யாரு? கவிதா. ஐயோ, எப்படி சமாளிக்க போறீங்க? அவளை விடு, பாத்துக்கலாம். தூங்குற நேரத்துல சனி முடிச்சவனுங்க கரண்ட்டை கட் பண்ணி தொலைக்கிறானுங்க. கொசு தொலை வேற. கொசுவத்தி ஏற்றி வச்சிருக்கலாம்ல. கரண்ட் கட்டா இவ்வளோ நேரம் ஆகுது. உள்ள அமுதா என்ன பண்ணிட்டு இருக்கா? சரி, ஒரு கொசுவத்தியாவது ஏற்றி வைப்போம். கடவுளே, வெளிச்சத்திலே கண்ணு சரியா தெரியாது. இருட்டில் எங்கிருந்து தெரிய போகுது? ஐயோ, பேசாம படுத்து இருந்திருக்கலாம். கொசுவத்தி ஏத்தணும்னு எழுந்து இடிச்சுக்கிட்டேன். இப்போ வந்து கரண்ட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருக்க கூடாது. நல்லா இடிச்சுக்கிட்டேன். என்ன லைட்டு எரிஞ்சுக்கிட்டே இருக்குது? உள்ள அமுதா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்க வேண்டியது தானே? அமுதா, 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 அமுதா. எங்க போயிட்டான்னு தெரியலையே. வெளியில போறதுக்கும் சந்தர்ப்பம் இல்ல. கதவு பூட்டி தானே இருக்கு. ஒருவேளை மாடியில் இருக்காளோ? அமுதா, அமுதா, அமுதா. கதவு திறந்திருக்கு. அமுதா, அமுதா, அமுதா. கதவு திறந்து வச்சுட்டு எங்க போயிட்டா?
அமுதா, அமுதா. என்னம்மா? ச்சே, என்ன பேபி இந்த நேரத்துல இப்படி பேய் மாதிரி வந்து நிக்கிறீங்க? ஆமா, என்ன பேய் மாதிரி தான் அலைய விட்டுட்டாளே. சரி, நான் ஒரு தடவை தானே கதவை தட்டினேன், படார்னு கதவை திறந்துட்டேன். நீயும் தூங்கலையா? எல்லாம் நான் வாங்கிட்டு வந்த வரோம். உங்களை யாரும் பேய் மாதிரி அலைய விட்டு தான் சொன்னீங்களே, யார் அது? வேற யார சொல்லுவேன்? எல்லாம் இந்த நும்முதாவதான். அவதான் என் பிள்ளைய பிடிச்ச 7.5 சனி. எல்லாம் சரியா போச்சு, இனிமே திருந்திடுவான்னு பார்த்தேன். அது திருந்துற ஜென்மமே கிடையாது. வீட்டுல என்ன தூங்க வச்சுட்டு இந்த நேரத்துல அந்த மூதேவி எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. என்ன பேபி சொல்றீங்க? ஆமா, கரண்ட் கட் ஆச்சா, எனக்கு தூக்கம் கலைஞ்சிருச்சு. எந்திரிச்சு பாக்குறேன், உள்ள படுத்து இருந்தவள காணோம். எங்க போய் தொலைஞ்சாலும் என்னமோ தெரியலையே. வரும்போதே கேட்டேன்னு வச்சுக்க, அதுக்கும் கோச்சிட்டு பொசுக்குன்னு பேக தூக்கிட்டு போயிடுவா. இப்படி பண்ணி பண்ணியே என் பிள்ளையோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டான். அந்த சிறுக்கி உருப்படுவாளா? பேபி, நாம ஏமாந்துட்டோம் போல இருக்கு. என்ன சொல்ற? உங்க வீட்ல அமுதா காணாம போன மாதிரி இங்க என் புருஷனையும் காணோம். 2 பேரும் சேர்ந்துதான் எங்கேயோ போயிருக்காங்க. எப்பத்துல இருந்து உன் புருஷனை காணோம்? போகும்போது என்கிட்ட சொல்லிட்டு தான் போனாரு பாருங்க. குழந்தை பசிக்கிறதுனால அழுதுன்னு எந்திரிச்சு பார்த்தா பக்கத்துல இருந்தவரை காணோம். பேபி, இந்த வீட்ல நம்மளுக்கு தெரியாம என்னென்னமோ நடக்குது. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நைட் ஷோக்கு போலான்னு அவர்கிட்ட கேட்டுதான் 2 டிக்கெட் புக் பண்ணேன். ஆனா அந்த மனுஷன் வர மாட்டேன்னு சொன்னான். அப்பவே நான் சந்தேகப்பட்டிருக்கணும். இந்த மரமண்டைக்கு ஒண்ணுமே ஏறல. இப்பதானே தெரியுது அவ கூட கூத்தடிக்கிறதுக்கு தான் இவர் சினிமாக்கு வர மாட்டேன்னு சொல்லிருக்காருன்னு. 2 பேரும் சேர்ந்து இந்த நேரத்துல எங்க போயிருப்பாங்க? முல்லை பெரியாரான பிரச்சனையை தீர்க்க போயிருப்பாங்க. நீங்க வர அதுதான் முக்கியம். இப்போ வரட்டும், பாத்துக்கிறேன். நான் போன் பண்ணும்போது கூட எடுக்கவே இல்ல பேபி. எங்க சுத்தினாலும் இங்கதானே வரணும். வரட்டும், வந்தோடனே பாத்துக்கிறேன். இது பாருங்க, அந்த அமுதா வந்தா நீங்க விட்டுறாதீங்க. நீ சொன்ன மாதிரி அவங்க 2 பேரும் ஒன்னா போயிருந்தா ஒன்னா தான் வரணும். வரட்டும். பேபி, நீங்க மட்டும் உங்க பிள்ளைக்கு வேற ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வச்சிருந்தா இந்த பிரச்சனை எல்லாம் வந்திருக்குமா? செல்லம்மா சொன்னா செல்லப்பா சொன்னான்னு வீட்டுல சேர்த்தீங்க. இப்ப வர பிரச்சனை எல்லாம் பாத்தீங்களா? நான் என்னடி பண்றது? வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிறேன். அவளையும் நம்பிட்டேன். இப்ப என்னடி பண்றது? அவங்க வர வரைக்கும் ஒண்ணும் பண்ண முடியாது. உங்க வீட்டு வாசலே வெயிட் பண்ணுங்க. வரும்போது கையும் களவுமா பிடிப்போம். இன்னைக்கு நான் அவளான்னு பாத்துறேன். புருஷன் இல்லாத நேரத்துல அவ என்னெல்லாம் கூத்தடிக்கிறா. என்ன கேணச்சு நினைச்சிட்டு இருக்காளா? வரட்டும், நான் கேட்க போற கேள்வியில அவ நாக்க பிடிக்கிட்டு சாவணும். பாத்துக்கிட்டே இது பாரு, உன் புருஷன் வந்தா நீ அவனை சும்மா விட்டுறாத. யாரு? நானா? பொறுத்திருந்து பாருங்க நான் என்ன பண்ண போறேன். அதான் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். பாத்துட்டு இதுல ஒண்ணு பார்த்தேன். அவளா நானு? இப்பதான் இன்ஜெக்ஷன் போட்டுதான் இன்ஜெக்ஷன் இன்னும் half an hour ஆகும். Why this colorless man? Why this color very Why this color
நான் பாடியை கூட்டு போய் எரிச்சிட்டு வந்துடுறேன். நீ யாராவது வராங்களான்னு பார்த்துக்க. நானும் உங்க கூட வரேன். ஒண்ணு வேண்டாம், நீ போ. இல்ல மாமா, நான் வந்தா உங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கும்ல. சொல்றத கேளு, நான் பாத்துக்கிறேன். நீ போய் கார்ல உட்காரு. போ மாமா போ, சீக்கிரம்.